எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரித்தீஷ், வரினாவோட ஃபவுண்டர். வரினான்னு என்ன தெரியுமா? அது ஒரு ஸ்பைசஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி. அதை நான் எதுக்கு உருவாக்குனேன்னா, நம்ம வந்து ட்ரெடிஷனாக ஒரு ஸ்பைசஸ் மேக் பண்ணலாமே, வித்தவுட் எனி ஆடட் கலர்ஸ் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஸ்பைசஸ் எடுக்கிறோம், அதை ட்ரை பண்ணுறோம், அதை வரைக்கிறோம். இந்த வரினா ஸ்பைசஸில் ஃபஸ்ட்டு லான்ச் பொடி யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பேச்சுலர்ஸ், அப்புறம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, அப்புறம் டே ஸ்காலர்ஸ், பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லா விதத்துக்கும் இது வந்து கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். நான் 100% ஷியூராக சொல்லுவேன் அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது என்னென்னா இட்லி தோசை பொடி. அதாவது நம்மளால் தோசை இருக்கும், இட்லி இருக்கும், பட் அந்த சாப்பிட்ற கிரேவியோ அந்த சாம்பாரோ அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா டைம் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும். பாட்டி அரைச்ச பொடி அந்த ஃபீல் வந்து உங்களால் வந்து கன்ஃபார்ம் ஒரு தடவை ஸ்ட்ரைக் ஆகும் உங்களுக்குள்ள. ஸோ அதை நாங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உளுந்தை வந்து நல்லா வறுப்போம். உளுந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுருவோம். அந்த உளுந்துலேயும் அப்பப்போ வந்து நாங்கள் வத்தல் சேர்த்துக்கிடுவோம். வத்தல் சேர்த்துட்டு அதை வறுப்போம். செகண்ட் வந்து கடலைப்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பில் வந்து பூண்டும் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதப்போம். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் வத்தல் சேர்த்து அதையும் நல்லா வறுப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து எள்ளு ஆட் பண்ணுவோம். எள்ளை நல்லா வறுப்போம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காய கட்டி. ஸோ அது எதுக்குன்னா, அதான் நேச்சுரலான பெருங்காயம். எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எந்த வித ஆடடும் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரலான கட்டி. ஸோ இந்த மாதிரி வறுத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து ஆற வைப்போம். 3 hours கழிச்சு நாங்கள் வந்து எங்கள் மிஷினில் வந்து அந்த மசாலா வந்து கிரைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். நாங்கள் வந்து மொத்தம் இதில் 2 வெரைட்டி செல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 100 கிராம் ஒன்று, 250 கிராம் ஒன்று. அதோட ப்ரைஸை வந்து வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பேக்கேஜ். இது வந்து 250 கிராம் பேக்கேஜ். வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி எங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கலாம். அப்படின்னா இது இன்ஸ்டாகிராம்லேயே டிஎம் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கலாம். பல்க் ஆர்டர் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இல்லை நாங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணுறோம் அந்த மாதிரினா பல்க் ஆர்டரும் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன், இல்லை ப்ரோ நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் எங்களோட பாக்கெட்டை கன்சிடர் பண்ணி வாங்கிக்கலாம். 250 கிராம் 100 கிராம் 2 இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிராம் இட்லி தோசை பொடியை வந்து 65 rupeesக்கும் சார்ஜ் பண்ணுறோம். அது வந்து எல்லா டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான். அதுக்கடுத்து வந்து 250 கிராம் வந்து 130 rupees சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான். டெலிவரி சார்ஜ் மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம். லைக் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வேரி ஆகும். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தட்ஸ் இட். இதான் நம்ம ப்ராசஸ். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ட்ரெடிஷனாக பண்ணுவோம். எந்த வித கலரும் எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நேச்சுரலாக பண்ணுவோம், ட்ரெடிஷனாக பண்ணுவோம். லைக் நம்ம பாட்டி கையில் சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம பொடியை சாப்பிடும்போது. ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபுட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுட், இட்ஸ் an emotion. That's it. Thank you.